நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது ரொம்ப சந்தோஷமான பொழுதாக உங்கள் குடும்பங்களில் அமைய போகுது. எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் அனுகூலமாக முடிய போகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். ரொம்ப விசேஷம். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போறார். அதனால இன்னைக்கு கல்யாண பிராப்தி உண்டு. நல்ல கல்யாண செய்தி தேடி வரும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றவர் நன்கலம் நன்மக்கட்பேறுனார் வள்ளுவர். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் என்ன கேட்டால் அது கல்யாணம்ங்கிறார். மங்களம் என்ப மனைமாட்சின்றார். ஒரு குடும்பம் அழகா நடத்து, அதுதான் அற்புதம். அதுலேயும் நல்ல குழந்தைகள் பிறந்த அந்த குடும்பம் பல்கலைக்கழகம். இது ஒரு அற்புதமான நாள். நல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். பலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடும். தோள் கண்டார் தோழே கண்டார், தொடுகமல தாழ் கண்டார் தாழே கண்டார் கம்பன் எழுதுற. ராமபுரான் நடந்து வருகிற போது வீதியிலே அவனை பார்க்கிற போது தோள் கண்டவர்கள் சீதை எங்கிருந்து மேல் மாடத்திலிருந்து ராமபுரானை பார்க்கிறாள். ராமபுரானுடைய தோளை பார்த்தால் தோளையே பார்த்துருக்கலாம் தோன்றது. அவருடைய பாதங்களை பார்த்தால் பாதங்களையே பார்த்துருக்கணும் தோன்றது. அவ்வளவு அற்புதமான அழகு. அப்படின்னு அப்படி அழகில் மயங்கக்கூடிய நாள் இந்த நாள். பிசினஸ் திருப்திகரமா இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க. இன்னைக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போற. உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகத்துல போயின்னு இருக்கார். அப்ப முக அழகு, முக வசீகரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பலரும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அழகு, தன்னை அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணம் இப்ப இருக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். சிறு குறு நடிகர்களுக்கு, சிறு நடிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். குணச்சித்திர நடிகர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். ஒரு திரைப்படம் நல்லா இருக்கணும்னா நல்ல குணச்சித்திர நடிகர்களினாலே திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய நாட்டில் வளர்ந்து ஒரு வேஷ்டியை கட்டின்னு ஒரு சட்டையை போட்டு வருவாங்க. ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய பாத்திரங்களாக திரைப்படத்துறையில் அது இருக்கும். அந்த குணச்சித்திர வேடங்கள் ஏற்று நடித்தவர்கள் மிக அற்புதமாக நடித்தார்கள் தமிழ் திரைப்படங்களில். அப்படி ரிஷபராசிக்காரர்கள் நல்ல குணச்சித்திர வேடங்களில் ஏற்று நடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்கள் இன்னைக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தலைமை பொறுப்பு தேடி வரும். முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு எடுப்பீங்க. ஆனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அங்கேயும் தலைவலி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியா செய்வீங்க. சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 5ல் இருக்கார். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். பொழுதுபோக்கு விஷயம் சம்பந்தமான பயணங்கள் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் சந்தோஷம் தரும். கணவன் மனைவி கடையில் அன்பு பெருகும். வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாது இருந்தேன் கண்ணதாசன் எழுதுறார். கணவன் மனைவி உறவை பற்றி எழுதுறார். அப்படி அற்புதமாக கணவன் மனைவி உறவு இருக்கும். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கோ அந்த குடும்பத்தில்தான் பிள்ளைகள் மிகச்சிறப்பாக வளர்கிறார்கள். ஆகவே நல்ல அந்யோன்யம் இருக்கும். வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். ராசியில குரு பகவான் மிகச் சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார் ராசியில். இன்னைக்கு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பிரஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். அதுவும் ராகவேந்திரருக்கு தீபாராதனை காட்டுகிற போது பார்க்கக்கூடிய காட்சி இருக்கே, அந்த தீபாராதனை நடக்கக்கூடிய நேரத்திலே நாம் கேட்ட வரங்களை ராகவேந்திர பெருமான் தருகிறார். அதுவே அவரை வழிபடுங்க. இன்னைக்கு வியாபார லாபம் கூடும். குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவாள் குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல பெண் குழந்தைகள் கல்வி அறிவியலை மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பெருகும். நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதுசாக வேலை கிடைக்க போகுது. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். திருமண பேச்சுவார்த்தை
பொண்ணு அமையுமா அமையாதா அப்படிங்கிற கவலையில் நல்ல முறையில் திருமணத்திற்கு மணமகன் அமைய போகிறாங்க. ஜென்மத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். முக்கிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். திருமண வாழ்க்கை கைகூடி வரும். பிள்ளைகளால் நன்மை நடக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தோள்பட்டையில் ஒரு வலி வந்துட்டு போகும், கவனமாக இருங்க. அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருக போகுது. கல்யாண விஷயம் கூடி வரப்போகுது. முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சலில் அஞ்சலன வேல் தோன்றும். முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் வராது வாழ்க்கையில். கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்க. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவர்கள் நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் கூடி வரும். வியாபார லாபம் கூடும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்குங்க நினைச்ச காரியமெல்லாம் இன்னைக்கு வெற்றி வரும்னு இருக்கு. லாபத்தில் சந்திர பகவான் போறார். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். கல்யாண செய்தி கூடி வரும். உங்கள் அழகை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் கௌரவம் பெருகும். வீண் ஆரவாரங்களை மட்டும் இன்னைக்கு விட்டுறணும். நான் யாரை தெரியுமா அப்படிங்கிற பேச்சை விட்டுறணும். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். திருமண விஷயங்களில் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதை புரிஞ்சுக்கோங்க. துளாராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை வந்தால் அவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த பிரச்சனையுடைய தீவிரம் குறையும். அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திருமணத்துக்கு நல்ல பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். வெறும் 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. கட்ட பொருத்தம், தசாசந்தி, பாபசாம்ஜியம், அது மாதிரி நவாம்சத்தை நல்லா பார்க்குறதெல்லாம் இருக்குது. இப்படி பார்த்து செய்தால்தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறாரு. சில பேர் இன்னைக்கு வேலை மாறுவீர்கள். கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் புதிய வேலை தேடக்கூடிய அமைப்பு இன்னைக்கு உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல ஏற்ற மிகுந்த நல்ல நாள். இந்த நாள் கலைகளில் வெற்றி பெறக்கூடிய நாள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். மாணவர்களுக்கு கல்வி அறிவு மிளிரும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, மிகச்சிறந்த நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான். நல்ல செய்தி இன்னைக்கு வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரும். கல்யாண செய்தி ஒன்று எதிர்பார்க்குறீங்க. கல்யாணம் கூடி வருமா அப்படின்னு பார்க்குறீங்க. நல்ல செய்தி கூடி வரும். அதே போல் வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தில் ஒன்று சேருவாங்க. மனமகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க இந்த நாளில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண போறீங்க. படிப்பில் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஞாபக மறதி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பாடத்தை திரும்ப திரும்ப படிங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. யாரையும் இன்னைக்கு நிந்தனை பண்ணி பேச வேண்டாம். உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், நாள் நல்லா இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு திருமண செய்தி கூடி வரும். சில பேர் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். முதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கும் 2வது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது புரிஞ்சுக்கிட்டு தான் பொருத்தம் பார்க்கணும். இந்த நாள் சிந்தனை செய்து எதிலையும் செயல்படுங்க. புதிய கடன் வாங்க வேண்டாம். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சகோதர உறவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பணபலம் பெருகும் நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய அருள், குல தெய்வத்துடைய அருள் அப்படின்னு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். இன்னைக்கு சிக்கல் சிங்கார வேலரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகும். கந்த சஷ்டி கவசம் படித்தால் வாழ்க்கையில் வெற்றிகள் பெருகும். இன்னைக்கு எதிர்பார்க்கிற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். மனைவியுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு பயன்படுத்துங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?